ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்வீட் ஹோமோட சீசன் 1ஓட கடைசி எபிசோடு, அதாவது 10வது எபிசோட் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 1 முடிஞ்சிடும். சீசன் 2 பற்றி நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட எண்டில் சீசன் 2 பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருக்கேன். அப்டேட்னா அது நீங்கள் கடைசியில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. மிஸ் பண்ணாமல் அதை பார்த்துட்டு போங்க. இப்போ எபிசோட் 10 பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஆரம்பத்துலேயே முதல்ல போன எபிசோட் எதில் முடிஞ்சதுங்கிறத ஞாபகப்படுத்தி பாருங்க. நம்ம ஹீரோ அப்புறம் அந்த பொட்டியை தூக்கிட்டு இருக்கவன் லிஃப்ட்லேருந்து இறங்கி வரும்போது எல்லாருமே கன் முனையில் வச்சு மிரட்டியிருப்பாங்க. நான் கூட சரி நம்ம ஹீரோவை தான் அந்த ஆர்மிக்காரங்க கொடுத்த லெட்டரை யூஸ் பண்ணி பிடிச்சி கொடுத்துருவாங்களோன்னு நினச்சேன். இல்லை, எல்லாருமே ஹீரோக்கு சப்போர்ட்டாக தான் பேசுவாங்க. நீ நல்லா தான் இருக்கியா, இந்த பக்கம் வந்துடு, அந்த மான்ஸ்டரை கொன்னுறணுன்ற மாதிரி எல்லாருமே நின்றுட்டு இருப்பாங்க. முக்கியமாக நம்ம ரவுடி தான் சுட வருவான். அவனை விட்டுருங்க, நான் சொல்கிறது கேளுங்க, அவன் நல்லவன் தான், எனக்கு தான் உதவி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். சரி, ஹீரோ இவ்வளோ கத்துறானேன்றதுக்காக ஹீரோட பேச்சு கேட்டு எல்லாருமே அமைதியாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அடுத்த சீனில் நம்ம அப்பாவி இறந்த இடத்தாண்ட வந்து ஃபயர் ஃபைட்டர் வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் தான் அவங்கள கொன்னேன், என்ன நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குன்ற மாதிரி ஹீரோ வருத்தப்படுவான். நீ வருத்தப்படாத, எப்போவுமே நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான் அவங்க நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபயர் ஃபைட்டர் அங்கேயும் கிளம்பி போயிடுவாங்க. ஹீரோ வந்து அவங்க இறந்ததை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பான். இதை வந்து அந்த வில்லனை பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். இதுக்கப்புறம் இவனை கொஞ்சம் வில்லனே நம்ம சொல்லி பழகிப்போம். அதுக்கப்புறம் ஹீரோவும் இவனும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ அடுத்து நீ என்ன பண்ண போகிறேன்னு, நம்மள மாதிரி ஆட்களை தேடி கண்டுபிடிக்க போகிறேன், நம்ம எல்லாருமே ஒன்றா வாழணும், நம்ம எப்போவுமே மனுஷங்க கூட ஒன்றா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் ஹீரோ கிட்ட வந்து, அந்த கால் உடைஞ்ச தாத்தாவை பார்த்தீங்களா, என்னோட பொம்மையை அவர் ஃபிக்ஸ் பண்ணி தரதா சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு ரெடி பண்ண தெரியுமான்ற மாதிரி கேட்பான். ஹீரோ எனக்கு தெரியாதுன்றான். அந்த பையன் போனோடனே, இந்த பொம்மையை கூட சரி பண்ணிடலாம், ஆனால் நம்மளோட வாழ்க்கையே முதல்ல எனக்கு இந்த நோய் வரும்போது சரி ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கேன், சயின்டிஸ்ட் கிட்ட போகலாம், ரிசர்ச்க்கு ஒத்துக்கலாம், எப்படியாவது மருந்தை கண்டுபிடிச்சி எனக்குள்ளே இருக்க மான்ஸ்டரை வெளியே எடுத்துருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, பயங்கரமாக கொடுமைப்படுத்தினாங்க. கோல்டு டெஸ்ட்டு, ஹீட் டெஸ்ட்டுன்னு போட்டு என்னை பாடுபடுத்தினாங்க. ஆனால் அந்த மான்ஸ்டர் எனக்குள்ளேருந்து வரவே இல்லை, ஏன்னா அந்த மான்ஸ்டரே நான் தானே அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். இவனை டார்ச்சர் பண்ணும்போது சயின்டிஸ்டோட உடம்புக்குள்ளேயே இந்த மான்ஸ்டர் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சிம்பியாட் மாதிரி இந்த மான்ஸ்டர் நடந்துக்குது. அந்த சயின்டிஸ்டில் ஒருத்தன் தான் இப்போ இந்த வில்லங்காரனாகவே இருக்கா. அப்போத்துலேருந்து நான் முடிவு பண்ணேன், மனுஷங்களும் நம்மளும் ஒன்றாவே இருக்க முடியாதுன்னு, மனுஷங்க தான் நம்ம எதிரின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். அடுத்து அந்த குட்டி பையன் போனால அவன் அந்த கிரீன் கலர் மான்ஸ்டரை பார்த்துட்டு பக்கத்தில் போனால் இவங்க எல்லாரும் நெருப்பு வச்சு அது மான்ஸ்டர்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பையன் இவ்வளோ சொல்லி பார்ப்பான், அது எனக்கு உதவி பண்ணியிருக்கு, தயவு செஞ்சு அதை ஒன்றும் பண்ணாதீங்கன்ட்டு. ஆனால் இல்லை, அந்த மான்ஸ்டர் எப்போ வேணால் நம்மளை கொண்டுரும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நெருப்பு கன்னெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஹீரோவும் கத்துவான், அந்த மான்ஸ்டர் தான் உங்களை எதுவும் பண்ணல, அதை விட்டுருங்கன்னு கத்துவான். எப்போ வேணால் அது பெரிய மான்ஸ்டராக மாறும், அதை கொன்னே ஆகணும்னு அதை எரிச்சு கொண்டுருவாங்க. அந்த குட்டி பையன் பார்த்து ரொம்ப அழுதுட்டு இருப்பான். ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வில்லங்கிட்ட போயிட்டு, நீ சொன்னது தான் சரி, மனுஷங்களும் மான்ஸ்டர்ஸும் எப்பவுமே ஒன்றா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு. அடுத்து பேலட் டான்சர் பொண்ணு டாக்டர் கிட்ட வந்து, அவன் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான், ஹீரோ இங்கேருந்து கூப்பிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கானா, அவனை இங்கேருந்து வெளியே அனுப்புன்ற மாதிரி கத்திட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட்டு நான் ஹீரோ கிட்ட இதை பற்றி பேசணும், அதுக்கு முன்னாடி இதை படின்ட்டு ஆர்மிக்காரங்க போட்ட லெட்டர் கொடுப்பான். அதில் வந்து ஸ்பெஷல் இன்ஃபெக்ஷனை பிடிச்சி கொடுத்தா உங்களுக்கு சேஃபான இடம் எல்லாமே கிடைக்குன்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னே நீ என்ன ஹீரோவை பிடிச்சி தர போறியான்னு கத்துவா. இல்லை, இது ஆபத்தான சூழ்நிலையில் எப்படி இவங்க இப்பேற்பட்ட வாக்கு தராங்க, இதெல்லாம் நிறைவேற்ற முடியவே முடியாது, எப்போ யார் மான்ஸ்டராகவே மாறுவாங்கன்னு தெரியாது, அப்போ எப்படி இவங்க மக்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கி தருவாங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு இருப்பான். சரி, புத்திசாலித்தனமாக தான் பேசுகிற, அடுத்து என்ன பண்ண போகிறேன்னொன்னே, இதை பற்றி நான் ஹீரோ கிட்ட பேசணுன்ற மாதிரி டாக்டர் சொல்லி கிளம்பி போயிட்டு இருப்பான். ஹீரோ கிட்ட பேச போனால் ஹீரோ மதிக்கவே மாட்டான். நீ எப்போவுமே என்னை பற்றி நல்ல விதமாக யோசிச்சதே இல்லை, என்கிட்ட பேசணும்லாம் நினைக்காதன்ட்டு ஹீரோ போயிட்டு இருப்பான். ஒரு நிமிஷம் நில்லுன்னொன்னே, இங்கே பார், நான் ஒன்றும் உன்னோட நாய் கிடையாது, உன் இஷ்டப்படி ஆடுறதுக்கு அப்படின்ட்டு ஹீரோ கோவமாக பேசிட்டாங்க, கிளம்பி போயிடுவான். அடுத்து இந்த பக்கம் ரவுடி வரும்போது டாக்டரு, இங்கேயே இருக்க போறியாடா நீன்ற மாதிரி கேட்பானா. இல்லை, நான் போயிடுவேன், கொஞ்ச நேரம் தான் இங்கே இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஃபயர் ஃபைட்டர் வந்து, வெளியே என்ன நடக்குது, ரிசர்ச்சை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்ற மாதிரி கேட்பான். ரிசர்ச்சை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும், அதை விட முக்கியமாக இன்னொரு விஷயம் தெரியும், ஆர்மிக்காரங்க உங்களை பாதுகாக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, கிடையவே கிடையாது. ஆர்மிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சர்வை பண்ணணும் அவங்களோ, அதனால் மான்ஸ்டர்னு சின்ன சந்தேகம் வந்தாலும் மனுஷங்கன்னு கூட பார்க்காம போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க உயிரை தான் பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ உங்கள் உயிர் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவான். இதை கேட்டோம்னா டாக்டர் ஆடி போயிடுவான். ஃபயர் ஃபைட்டர் உடனே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணுன்ற மாதிரி டாக்டர் ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போயிட்டு இருப்பா. அடுத்து இந்த பக்கம் அந்த வில்லன்க கும்பலேருந்து ஒருத்தன் மாட்டியிருப்பான்ல, அவன் அந்த நிறைய முடி வச்சிருக்கிறவனோ கண்ணாடி போட்டவனோ போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. சின்னதாக ஒரே ஒரு கல்லை பட்ட வரைஞ்சிட்டு, இதான் உன்னோட ஜெயிலு, இதை விட்டு வெளியே வந்தோன்னா மூஞ்சி முறையெல்லாம் உடச்சிருவான்டா, முக்கியமாக பல்ல உடச்சிருவன்ற மாதிரி சொல்லுவானா. அந்த நாய் வச்சிருக்க லேடி, எங்கேந்திரா உனக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு, கட்டி வச்சுட்டு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. நான் எவ்வளோ பெரிய வீரன் தெரியுமா, பயப்படவே மாட்டேன்ற மாதிரி முடி வச்சிருக்கவன் டைலாக் பேசிட்டு இருப்பான். சரி, என்னோட நாயை பற்றியா அப்படின்ட்டு அந்த கெட்டவங்கிட்ட போய் கேட்பான்லா. நாயா, நான் அந்த நாயை பார்க்கவே இல்லையே அப்படின்வான். இன்னும் ஒரு காமெடி என்னன்னா, அந்த நாய்க்கு பாம்புன்னு பேர் வச்சிருப்பாங்க. பாமை பற்றி தான் கேட்பாங்க. பாமா, நான் வெடிகுண்டெல்லாம் போட்டு யாரையும் கொலை பண்ணலங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த பைத்தியத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அடுத்து டாக்டர் கிட்ட ஃபயர் ஃபைட்டர் அந்த பட்டனை காமிச்சு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இதை நீ என்கிட்ட மறைச்சிருக்கவே கூடாது, நீ என்ன பண்ணலான்னு இருக்கன்னு எனக்கு ஐடியாவே இல்லைன்ற மாதிரி ஃபயர் ஃபைட்டர் சொல்லிட்டு இருப்பாங்க.
சரி இப்போதைக்கு நம்ம இதை பத்திரமா வைப்போம், ஏன்னா சோல்ஜர்ஸ் வந்தால் கூட நமக்கு உதவி பண்ணுவாங்களான்னு தெரியாதுன்ற மாதிரி ஒழிச்சு வச்சிருவான் டாக்டர். இதை வந்து டாக்டர் ஒழிச்சு வைக்கிறது வந்து அந்த நிறைய கம்மல் போட்டிருப்பான்ல அவன் வந்து பார்த்துருவான். இவங்க பேசுனது கூட அவன் கேட்டிருப்பான். அடுத்த சீனில் நம்ம கால் உடஞ்ச தாத்தா அவரோட ரூமில் தான் உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ வந்து கதவுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு ட்ரிங்கையும் வச்சிருப்பாரு. பாரு இப்போ நானே மான்ஸ்டராக மாறிக்கிட்டு இருக்கேன், இந்த குழந்தைங்களை நான் எப்படி பார்த்துக்க போகிறேன், எனக்கு என்ன ஆக போகுதுன்னு கூட தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருப்பாரு. இவர் இந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போதே மறுபடியும் அவருக்கு மூக்கிலேருந்து ப்ளீட் ஆகி மான்ஸ்டராக மாறிக்கிட்டு இருப்பாரு. பயங்கரமாக கண்ணெல்லாம் கருப்பாயிட்டு இருக்கும். அடுத்த சீனில் கீழே ஆர்மிக்காரரை காமிச்சா அவர் உட்காந்துட்டு என்னடா நான் சாவலான்னு பார்த்தா எல்லாருமே வரிசையாக சாவுறீங்களேன்னு புலம்பிட்டே இருப்பாரு. அப்போ நிலா வெளிச்சம் மேலேருந்து கீழே விழும் பாருங்களேன். அப்போ அந்த தரையில் அவருக்கு ஏதோ ஒன்று தெரியுது. அடுத்த சீன்லேயே கம்மல் போட்டிருக்கிறவன் வந்து அந்த பட்டனை எடுத்து அழுத்திடுறான். இந்நேரத்துக்கு சோல்ஜர்ஸ்க்குலாம் மெசேஜ் போயிருக்கும். இந்த பக்கம் நம்ம ஆர்மிக்கார தாத்தா வந்து ஃபுல்லாக பள்ளம் தோண்டிட்டு இருப்பாரு. கீழே பார்த்தார்ல அந்த இடத்துல இருந்து தோண்டிட்டு இருப்பாரா. அவரோட பொண்ணு தான் வந்து கத்திட்டு இருக்கோம், உங்களுக்கு உடம்பு சரியில்லைப்பா, இதே மாதிரி ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இறந்துடுவீங்கன்ற மாதிரி சொல்லுவா. பரவாயில்ல செத்தா இதே இடத்துல என்னை போட்டு புதைச்சிட்டுன்ட்டு கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவர் தோண்டிகிட்டே இருப்பார். ஆனால் அவங்க பொண்ணு வந்து கொஞ்ச நேரத்தில் மயக்கம் போட்டு விழுந்துருவா. அந்த பக்கம் நம்ம ரவுடி போயிட்டே இருக்கும்போது கீழே வந்து இன்னிலர் காலியாகி கிடக்கும். அடுத்த சீனில் அந்த பொண்ணை தூக்கிட்டு ஓடுவான், எல்லாரும் தள்ளுங்க தள்ளுங்கன்ட்டு. வெளியே போகிறதுக்கு தான் ஓடி போவான். அப்படியே அவனை யாரும் அடிப்பாங்க பாருங்களேன். 2 பேரும் வேறு வேறு இடத்துல போய் விழுந்துருவாங்க. நம்ம ஹீரோ தான் வருவான். என்ன பண்ணிட்டு இருக்கன்னொடனே கார் சாவியை ரவுடி கையிலேருந்து எடுத்துட்டு இவன் இங்கேருந்து தப்பிச்சு போக பார்க்குறான். போய் சோல்ஜர்ஸ்க்கு தகவல் கொடுத்துட்டா வந்து நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்ற மாதிரி கோவப்படுவான். நீ எதுக்கு போகணும்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ வந்து ரவுடி கிட்ட கேட்டோன்னே அந்த பொண்ணை தான் காட்டுவான். இன்னிலர் காலி ஆகிட்டு இருக்கு போல இருக்குன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு இவங்களை விட்டுரு, நான் அவங்க கூட வரேன், நம்ம இங்கேருந்து போயிடலான்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அடுத்து ஹீரோவை இவங்களை எழுப்பி அமுச்சு விட்ருவானா. சரின்ட்டு நம்ம ரவுடியா அந்த பொண்ணை தூக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டு இருப்பாங்க. அடுத்த நொடி அந்த பொண்ணோட முதுகுல புல்லட் இறங்க பாருங்களேன். நம்ம ரவுடியோட உடம்புலேயே அதை தொலைச்சிக்கிட்டு போகும். அந்த பொண்ணு அப்படியே ரத்த வெள்ளத்தில் அவன் முதுகுலேயே சரிவா. ஒரு புல்லட் இல்லாமல் 2-3 புல்லட்டை சுடுவாங்க அந்த வில்லன். ஹீரோ கத்திக்கிட்டே தடுக்க போவான். ஒரே ஒரு அடி அடிப்பான். ஹீரோ அந்த பக்கம் போய் விழுந்துருவான். அடுத்து இந்த பக்கம் இருக்கிற நிறைய பேரை சுட்டு தள்ளுவான். அந்த நாய் வச்சிருக்கிறவங்களையும் சுட போனா முடி நிறைய வச்சிருக்கவன் தான் குறுக்க வந்து புல்லட் அடியை வாங்கிப்பான். அடுத்த நோடி ஃபயர் ஃபைட்டர் வந்து அவங்களோட மிஷின் கண்ணை வச்சு நிறைய புல்லட்டை வில்லனோட உடம்புல இறக்கிட்டு அவங்களும் விழுந்துருவாங்க அந்த பக்கம் போயிட்டு. வெளியே அந்த பொண்ணு அப்படியே மயங்குற ஸ்டேஜுக்கு போயிட்டு நான் சொல்றதை கேளு, பின்னாடி திரும்பி பார்க்காத, அப்படியே ஓடிக்கிட்டே இருன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. ரவுடியும் ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு ஓடி போயிட்டு இருப்பான். இந்த பக்கம் வில்லன் தான் மான்ஸ்டர் இல்லையா, அவனோட உடம்புல இருக்க மொத்த புல்லட்டும் கொட்டும். ஃபயர் ஃபைட்டர் கன்னை ரீலோட் பண்ணலான்னு பார்ப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வில்லனை அடித்து தள்ளிட்டு போயிடுவான். இந்த பக்கம் அந்த முடி நிறைய வச்சிருக்கிறவன் கடைசியில் அவன் உயிரே விடுற ஸ்டேஜில் இருப்பான். என்ன எல்லாரும் காமெடி பீஸ் நினச்சிங்களேன், நான் யாருக்கும் யூஸ்லெஸ்ஸாக இருக்க விரும்பல, சாவறதுக்கு முன்னாடி எவ்வளோ தைரியமான விஷயத்த பண்ண பார்த்தீங்களா அப்படின்ட்டு நாய் வச்சிருக்கிறவங்க கிட்ட சொல்லுவான். அவங்களும் ரொம்ப கண் கலங்கிட்டு இருப்பாங்க. கடைசியில் அவன் இறந்தே போயிடுவான். நம்ம ஹீரோ அப்படியே தூக்கி நெஞ்சில் அப்படியே ஷார்ப்பாக குத்தி நிறுத்திட்டு நீ என்ன நினச்ச, அந்த லேடியை நீ தான் கொன்னேன்னு நினச்சா? கிடையவே கிடையாது, அவங்க அப்போவே செத்துட்டாங்கடா, நான் தான் அவங்களோட உடம்புக்கு வந்து மறுபடியும் உன்னை கொல்லணும் ட்ரை பண்ணுன்ற மாதிரி சொல்லுவான். அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு காமிச்சா அவங்க இறந்து போன பிறகு இவன் தான் சிம்பியாட் மாதிரி மான்ஸ்டர் இல்லையா, அந்த லேடியோட உடம்புக்குள்ளே பூந்து நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்திருப்பான். நம்ம ஹீரோ அவங்க தான் மான்ஸ்டராக மாறிட்டாங்கன்ட்டு அவங்கள கொண்டு இருப்பான். ஒரு கில்ட்லேயே இருந்திருப்பான், நம்ம தெரியாமல் அவங்கள கொண்டுட்டோமேன்ட்டு. நீ எப்படி அவங்களை கொன்ன தெரியுமான்ற மாதிரி இவன் ஞாபகப்படுத்துவான். ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப கோவப்பட்டுனே இருப்பான். சரி இதுக்கப்புறம் யாரோ வெளியே போனோம்லாம் நினைக்காதீங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிற லைட்டெல்லாம் அறுத்து விட்டுட்டு மாசா உள்ள நடந்து போயிட்டு இருப்பான். அப்படியே சூரிய கிரகணம் வர மாதிரி காட்டுவாங்க. நம்ம ஹீரோவோட கையில் வெட்டுப்பட்டிருக்கோம்ல, அந்த கையிலேருந்து அப்படியே முட்கள் மாதிரி வெளியே வரும். அப்படியே ஒன்றா வெளியே வரும்போது அந்த வில்லன் அதை பார்த்து சந்தோஷப்படுவான். ஐயா அப்படின்ட்டு கையெல்லாம் தட்டிக்கிட்டு இருப்பான், வினோதமாக நடந்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோட ஒரு கையை அப்படியே ரக்க மாதிரி மாறும் பாருங்களேன், முட்கள் நிறைஞ்ச ரக்கையா. அது மட்டும் இல்லாமல் அது சாதாரண ஹீட்டில் இல்லை, அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு கங்கு மாதிரி. கடைசியில் நம்ம வில்லனை அப்படியே கட்டி பிடிச்சி நெரிப்பான் பாருங்களேன், அதோட ஷார்ப் எஜ்ஜெல்லாம் வில்லனோட கையிலெல்லாம் குத்திக்கும். அப்படியே அந்த ஹீட்னாலேயே அவனை பொசுக்குவான். இந்த பக்கம் கிட்டார் வசிக்கிற பொண்ணு பாட்டில் பாம்பை எடுத்துன்னு வந்து அடிக்க பார்ப்பா. டான்சர் பொண்ணு தான் இரு, நம்ம ஹீரோ வாங்கி தான் இருக்கான், அவனை எதுவும் பண்ணாதீங்கன்ற மாதிரி தடுத்து நிறுத்திட்டு இருப்பா. ஹீரோ அப்படியே வில்லனை நெருப்பாலே பொசுக்கி சாம்பலாக்குவான். அப்படியே ஹீரோ வந்து அவன் செத்த உடனே கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுவான். இப்போ ஃபுல்லாக மான்ஸ்டராக மாறிட்டான்ல, அவன் ரக்கையை இஷ்டத்துக்கு ஆட்டிக்கிட்டு இருப்பான், தூணெல்லாம் உடச்சிக்கிட்டு இருப்பான். டாக்டர் கூட ஃபயர் கன் எடுத்துகிட்டு வந்தால் டான்சர் பொண்ணு தான் தடுத்துட்டு இருப்பா. அப்போ யாரோ காலோட நடந்து வர மாதிரி காட்டுவாங்க. நம்ம ஹீரோ இவங்களை தாக்க பக்கத்தில் வரும்போது டக்குன்னு ஹீரோ யாரோ கட்டி பிடிச்சிப்பாங்க. காலெல்லாம் மான்ஸ்டர் கால் மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா நடக்க முடியாத தாத்தா தான் வந்திருப்பாரு. இங்கே பாரு யூன்சு, பொறுமையா இரு, நீ ரொம்ப நல்ல பையன், பதட்டப்படாத, உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிகிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோவோட மொத்த ரக்கையும் ஷார்ப்பாக இருக்குல்ல, அவரோட உடம்புக்குள்ளே தாங்க ஃபுல்லாக இறங்கி இருக்கும். ஹீரோ அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு நார்மலாக மாறிட்டு அழ ஆரம்பிச்சிருவான், இப்படி நடந்துருச்சுன்னு. நீ கவலைப்படாதுன்ட்டு ஹீரோக்கு ஆறுதல் சொல்லிட்டு கீழே உட்காந்துருவாரு. இவர் இறந்து போயிடுவார். ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான். எல்லாருமே இதை பார்த்து வருத்தப்பட்டுனே இருப்பாங்க. இந்த பக்கம் வெளியே காமிச்சா ரவுடி வந்து அந்த பொண்ணை காரில் உட்கார வச்சுட்டு இவனை மயக்கம் போட்டுற ஸ்டேஜுக்கு உட்காந்துருவான். ஏன்னா இவனோட உடம்புலையும் புல்லட் இறங்கி இருக்குல்ல. அந்த பொண்ணு வருத்தப்பட்டுக்கிட்டு நான் ஒரு மனுஷனை கொன்னுட்டேன், நான் ஒரு கொலகாரி இல்லை அப்படின்ற மாதிரி அழுவாளா. இங்கே பாரு, நீ கொன்னது ஒன்றும் மனுஷன் இல்லை, அவன் ஒரு மிருகன்ற மாதிரி ரவுடி சொல்லுவான். எனக்கு பயமாக இருக்குது, சாகும்போது என்னோட கடைசி ஞாபகம் இந்த கெட்ட ஞாபகமாக தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி அவள் வருத்தப்படுவாளா. நீ வேற எதையாவது யோசின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பா.
நான் அதை பற்றி யோசிக்கல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும்போது நம்ம ரவுடி வந்து அந்த பொண்ணோட கையை பிடிப்பான். அப்படியே அந்த பொண்ணும் இறந்து போகிறா. நம்ம ரவுடியும் அங்கேயே இறந்து போகிறான். ரொம்ப சென்டிமெண்ட்டான சீனாக இருக்குங்க. இந்த மாதிரி இந்த எபிசோடு ஃபுல்லாகவே நிறைய பேர் இறந்து போகிறத தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்தால அங்கேருந்து தான் ஏஞ்சிக்கிறான். ஏஞ்ச உடனே அந்த தாத்தாவை பார்க்குறான். நிறைய ஃப்ளாஷ் தான் அவனுக்கு ஞாபகம் வருது அவரோட முகம். அப்புறம் நான் யார், இவர் யார், இவரை பார்த்த உடனே எதுக்கு என் மனசெல்லாம் வலிக்குது, நான் எதுக்கு அழுவுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கண்கலிங்கிட்ட கேட்பான். என்னன்னா ஹீரோ எல்லா விஷயத்தையும் மறந்து போயிட்டு இருக்கான். இருந்தாலும் இவரோட சில நினைவுகள் மட்டும் இவனுக்குள்ளே இருக்குது. அதனால தான் கண்கலங்கிட்டு இருப்பான். அங்கேருந்து ஏஞ்சி நடந்து போயிடுவான். எல்லாருமே இதை நினச்சி வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஹீரோ அவனோட ஃபோன் எடுத்து பார்த்தா ஆகஸ்ட் 25 இறந்துடணுன்ற மாதிரி நோட் பண்ணியிருப்பான்ல, அதை தான் பார்த்துட்டு இருப்பான். அடுத்து கிட்டார் வாசிக்கிற பொண்ணு டாக்டர் கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான். என்னாச்சு அவனுக்கு, அவன் எப்படி இருக்கான்னொன்னே அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு இருப்பான். ஞாபகம் வருமானோன்னே தெரியலன்னுவானா. என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வரானா, எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் சந்தோஷமாக இருந்தாலே போதுன்ற மாதிரி கிட்டார் வாசிக்கிற பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம டான்ஸர் பொண்ணை காமிச்சா ஹீரோவை பார்த்து அழுதுகிட்டு இருப்பா. ஹீரோ வந்து ஒரு ஒன் சைடாக லவ் பண்ணியிருப்பா. பத்தாவது குறைக்கு ஹீரோ கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருப்பாள். அதை தான் யோசிச்சு பாப்பா. என்னன்னா எப்போவுமே நீ பாதுகாப்பாக இருக்கணும், உன்னை பற்றியும் எப்போவுமே நீ கவலைப்படணும் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ கிட்ட இவ ப்ராமிஸ் வாங்கியிருப்பா. அதை நினச்சி பார்த்து தான் ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருப்பா. இந்த பக்கம் அந்த குட்டி பையனும் ஒரு பக்கம் அழுதுட்டு இருப்பானா. அவங்க அக்கா வந்து கத்துவா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே அப்படின்னோடனே, நீ கொன்னுட்டீங்க அந்த மான்ஸ்டர் நல்ல மான்ஸ்டர் தான், என்னை காப்பாத்திச்சு, அந்த மான்ஸ்டர் நம்ம அப்பாவா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை சொல்லும். நம்ம அப்பா இறந்துட்டாரு, இனிமேல் இங்கே வரவே மாட்டாருன்ற மாதிரி அக்கா கோவப்படுவா. அதே மாதிரி இந்த சின்ன பையனும் கத்திக்கிட்டே இருப்பான். இதை பார்த்தோன்னா ஆர்மிக்கார தாத்தா வந்து, நீ அக்காவே கத்துற, நீ ரொம்ப கெட்ட பையனோடனே அவன் ஆட ஆரம்பிச்சிருவான். இங்கே பார்ப்பா, நீ ஒரு ஸ்பை ஏஜென்ட்ல எப்போவுமே தைரியமாக இருக்கணும், இல்லைனா சாண்டா கிளாஸ் தாத்தா அவனுக்கு கிஃப்ட் தர மாட்டாருன்னு சொல்லும் போதே அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்னன்னா 2 நாளைக்கு முன்னாடி நடக்க முடியாத தாத்தா வந்து இவர்கிட்ட ஒரு சாவி கொடுத்துருப்பாரு. நான் இல்லாத போது ஒரு விஷயம் பண்ணுங்களேன், இந்த குழந்தைகளுக்காக நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரி ஒரு சின்ன பொட்டியோட சாவி தான் கொடுத்துருப்பாரு. அது ஞாபகம் வந்துட்டு அவரோட ரூம்லேருந்து எடுத்து திறந்து பார்ப்பாரு. பார்த்தா அதில் 2 மெடல்ஸ் இருக்கும். பார்த்தீங்களா, உங்களுக்காக அவர் கிஃப்ட் செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காரு மெடல்ஸில் அப்படின்ட்டு அந்த மெடலில் 2 பேருக்கு குத்தி விட்டு இனிமேல் நீங்கள் ஒத்துமையாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லி பாராட்டிக்கிட்டு இருப்பாரு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த தாத்தா இறந்து போயிருப்பாரு. அவர் தோண குழியிலேயே புதைக்கலான்னு கொண்டு வந்திருப்பாங்களா. அப்போ அந்த முடி நிறைய வச்சிருக்கிறவனும் இறந்து போயிருப்பான்ல. சரி இவரையும் இங்கேயே சேர்த்து புதைச்சிடலான்ட்டு அந்த குழியை பெருசு பண்ணுறதுக்காக ஃபயர் ஃபைட்டர் இறங்குவாங்க. தோண்டும் போது பார்த்தா இரும்பு தட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். அந்த தாத்தா சொல்லிகிட்டே இருப்பார்ல, ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது, இங்கே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது, அங்கே நம்ம பாதுகாப்பாக இருக்கலான்ட்டு. அந்த வழியை தாங்க அவர் தோண்டி கண்டுபிடிச்சிருக்காரு. அதை திறந்தோடனே எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. கடைசியாக அவர் இதை கண்டுபிடிச்சிட்டு தான் நமக்காக இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே வருத்தப்பட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா பனி பொழியும். அடுத்த சீன்லேயே அந்த வில்லன் இறந்த இடத்துலேருந்து அந்த மான்ஸ்டர் சிம்பியாட் மாதிரி இருக்கும்ல, அது அந்த காருக்குள்ளே போய் அந்த காரை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போகுது. அப்படியே கொஞ்ச நேரத்தில் எல்லா ஆர்மிக்காரங்களும் வந்து ரவுண்ட் அப் கட்டுறாங்க. இதுதான் சீசன் 1 எபிசோட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா ஆர்மிக்காரங்களும் ஒரு பில்டிங் அண்டை வந்து வெளியே வாங்கன்னு கத்திருப்பாங்களே, அந்த சீன் தான் இப்போ காட்டுறாங்க. எல்லா ஆர்மிக்காரங்களும் அந்த பில்டிங்கை ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு வெளியே வாங்க, இன்ஃபெக்ட் ஆனவனை மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, எல்லாருக்கும் சேஃபான இடம் கிடைக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை வந்து எல்லாருமே கேட்டுன்னு தான் இருப்பாங்க. இன்னும் அந்த கம்பல் குத்துனவன் தான் பயங்கரமாக சந்தோஷப்பட்டு இருப்பான். அவன் தானே பட்டனை அழுத்திருப்பான். உடனே டாக்டர் போய் அந்த ரிமோட்டை தேடி பார்த்தா இருக்காது. ஃபயர் ஃபைட்டரும் வந்து பார்ப்பாங்க, ரிமோட்டை யாரோ எடுத்து அழுத்திட்டாங்கன்ற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. அடுத்து நம்ம ஹீரோ அவனே நடந்து வெளியே போகலான்னு போயிட்டு இருப்பான். குட்டி பையன் வந்து, அங்கிள் நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்கள் கை எதுக்கு ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்ட்டு ஒரு துணி எடுத்து கட்டி விடுவான் அவன் போட்டுன்னு இருக்கிறது. நம்ம ஒன்றாவே இருக்கலாம்ண்ணா, அப்போ தான் நமக்கு குளிராது அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையன் சொல்லுவானா. அப்போ டான்ஸர் பண்ணும், வெளியே போகாத எங்கள் கூடயே இருந்துருன்ற மாதிரி சொல்லி பார்ப்பா. அதுக்கு அடுத்த சீன்லேயே கேங்ஸ்டர் கும்பலில் ஒரு தற்பான்ல டொப்பி பட்டவன் அவன் எப்படியோ தப்பிச்சுட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் வழியாக தான் தப்பிச்சு போகிறதுக்கான வழியை பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து தெரியாமல் ஒரு ட்ராப்பை வந்து அவன் ஆன் பண்ணி விட்டுறான். கீழே வெடிகுண்டு இருக்கு போல இருக்குது. அது ஃபுல்லாக வெடிச்சு அந்த இடத்துல பெரிய வழியே கிரியேட் ஆகிடும். இந்த சத்தத்தை கேட்டோன்னா வெளியே இருக்க ஆர்மிக்காரங்களாம் தப்பாக நினச்சிப்பாங்க. உள்ளே இருக்கிறவங்ககிட்ட ஒரு வேலை வெப்பன்ஸ் இருக்கலாம் போல இருக்குது, யோசிக்காமல் ஷூட் பண்ணுங்கன்னு அந்த இடத்துக்குள்ளே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே அந்த அண்டர் கிரவுண்ட் வழியாக தான் போயிட்டு இருப்பாங்க. ஹீரோ மட்டும் வரவே மாட்டான். டான்ஸர் பொண்ணு, நான் ஹீரோவை கூப்பிட போகிறேன்னொன்னே, இல்லை நான் போகிறேன், நீ உள்ளே போன்ற மாதிரி டாக்டர் முன்னாடி போக பார்ப்பான். நீயும் போவாத அண்ணா அப்படின்ற மாதிரி அவள் பிடிச்சிப்பா. இல்லை கவலைப்படாத, எனக்கு இன்னும் ஆபாத்து, நான் கண்டிப்பாக வருவேன்ற மாதிரி அவன் அண்ணன் சொல்லுவானா. அப்போ எனக்கு வாக்கு கொடு, சத்தியம் ஒன்றுன்ற மாதிரி கேட்பா. சத்தியமாக நான் வரேன் போதுமா அப்படின்ற மாதிரி அவனோட தங்கச்சி அமுச்சு வச்சுட்டு அவன் மேலே வந்துட்டு இருப்பான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு இருப்பான். டாக்டரும் பக்கத்தில் தான் வந்து நிற்பான். அந்த குழந்தைகிட்ட இந்த துணியை கொடுத்துறியான்ற மாதிரி ஹீரோ கேட்பானா. அதுக்கு இன்னும் நேரம் இருக்குது, நீயே வந்து தரலாம்லன்ற மாதிரி கேட்பான். ஹீரோ இல்லைன்ற மாதிரி தலையாட்டிட்டு வெளியே நடந்து போயிட்டு இருப்பான். வெளியே இருக்கிற எல்லாருமே அங்கேயே நில்லாம் உன்னை சுற்றுவோன்ற மாதிரி ஹீரோவை சுடுறாங்கங்க. இந்த பில்டிங் வேற ரொம்ப வீக்காக இருக்குல்ல, அது வேற ஆடி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழ ஆரம்பிச்சிரும். இவங்க எல்லாருமே வெளியே போயிட்டு ஒரு கதவு மூடும்போது டான்ஸர் பொண்ணு, எதுக்கு மூடுறீங்க, அண்ணன் வருவான், ஹீரோவும் வருவான்ற மாதிரி சொல்லுவா. இல்லை யாரும் வரமாட்டாங்க, வா போகலான்ற மாதிரி ஃபயர் ஃபைட்டர் கூப்பிடுவாங்களா. உடனே அவனோட அண்ணன் ஒரு டைமில் சொல்லியிருப்பான்ல, அதுதான் இவளுக்கு ஞாபகம் வரும். ஆபத்தான சூழ்நிலையில் இவங்க தர வாக்கு நம்மளால் எப்போவுமே நம்ப முடியாது அப்படின்ட்டு ஆர்மிக்காரங்களை பற்றி சொல்லியிருப்பான். அதாவது இப்போ கூட அவன் ஒரு ஆபத்தான டைமில் தானே ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருப்பான், நான் வருவேன்ட்டு.
அப்போ இது கண்டிப்பாக பொய்யா தான் இருக்குன்ற மாதிரி அவள் புரிஞ்சுக்கிட்டு, அண்ணா நீ வந்துட்டு எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கல அப்படின்ற மாதிரி இவள் கத்திக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம டாக்டரும் ஹெட்ஃபோன் அவன் தங்கச்சி யூஸ் பண்ணுவாள், அதை போட்டுக்கிட்டு கண்ணாடி டப்பாவை திறந்து பார்ப்பான். அடிக்கடி அவள் பார்த்துக்கிட்டே இருப்பாள். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தா இவங்களோட குடும்ப ஃபோட்டோ தாங்க இருக்கும். அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு கண் கலங்கி அழுதுகிட்டு இருப்பான். அப்படியே அவனோட மூக்குலேருந்து ரத்தம் ஊற்றுது. அதாவது இவன் இன்ஃபெக்ட் ஆகிட்டு இருக்கான். அதனால தான் இவங்க கூட போவேணான்ற மாதிரி இதே இடத்துல இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு இருப்பான். ஹீரோவை நிற்க சொல்லியோ நிற்காததுனால ஹீரோவை எல்லாருமே சுட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோவுக்கு இப்போ தான் எல்லா ஃப்ளாஷுமே வரும். இந்த இடத்துல தான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், எத்தனை பேர் தான் மேலே அன்பு காமிச்சாங்க, ஒரு குடும்பம் மாதிரி நம்ம எல்லாருமே ஒன்றா இருந்தோம்ல அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு, இதுதான் என்னுடைய உண்மையான ஸ்வீட் ஹோம் அப்படின்ட்டு அந்த ஆர்மிக்காரங்கிட்ட போய் அவனே சரண்டர் ஆகிறான். அடுத்து 30 மணி நேரம் கழிச்சு காட்டுறாங்க. அண்டர் கிரவுண்டில் இருக்கிற எல்லாருமே வழி தெரியாமல் உள்ளே தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு வேளை நம்ம இங்கேயே செத்துருவோமோ அப்படின்ட்டு வருத்தப்படும் போது அந்த நாய் வச்சிருக்க லேடியோட நாய் வரும். பாம் நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கொஞ்சுவாங்களா. அந்த நாய் ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கே போகிறேன்ட்டு எல்லாருமே பின்னாடியே வந்து பார்த்தா அந்த நாய் வெளியே போகிற வழியை தாங்க காட்டும். இதை பார்த்தோன்னே எல்லாருமே மேலே போகிறதுக்கான வழியை யூஸ் பண்ணி மேலே வந்துடுவாங்க. எல்லாருமே மேலே வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தா சுற்றி ஆர்மிக்காரங்க வந்து கன் முனையில் நிறுத்துவாங்க. என்னென்னா ட்ராக்கிங்கை யூஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. அந்த மானிட்டரை காமிச்சோன்னே அந்த கம்மல் வச்சுருக்கோம் தான் நான் தான் அழுத்தினேன்னு முன்னாடி வருவான். ஒரு ஆர்மிக்கார கன் முனையில் உட்கார வச்சிருவான். உடனே இந்த ஆர்மிக்காரங்க ஃபயர் ஃபைட்டர் கிட்ட போய், நீ அழுத்தலை இல்லையா, அப்போ உன்னுடைய கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆளை நீ பார்க்கறதுக்கு கூட ஆசைப்படலை, முதல்ல இந்த சூட் கேஸை கொடுன்னு வாங்கிக்கிட்டு உனக்கு வேணால் கடைசியாக ஒரு டீல் தரேன், அதை ஏற்றுக்கிறியா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அடுத்து எல்லாருமே ஒரு வேனில் ஏற்றி அனுப்ப பார்க்கும்போது, ஒரு நிமிஷம் இருங்க மூடாதீங்க, எங்கள் கூட அந்த லேடி வரணும், ஃபயர் ஃபைட்டர் எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருப்பாங்க. பார்த்தா இவங்க ஆர்மிக்காரங்களோட சூட் போட்டு, நீங்கள் போங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அப்படியே இந்த வண்டி இங்கேருந்து கிளம்பிட்டுருக்கு. இவங்களும் ஒரு ஜீப் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த சூட் கேஸை வந்து ஒரு ஹெலிகாப்டரில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சூட் கேஸில் என்ன இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு என்ன ஆக போகுதுன்றதை சீசன் 2ல் காட்டுவாங்க. கடைசியில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வேணும்ல, சீசன் 2க்கு ஒரு லீடு கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோவை காட்டினோன்னே அவனோட காயம் எல்லாம் குணமாகுது. போதும் ஏஞ்சிரு இன்சோ, எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்குது. யாருன்ட்டு ஹீரோ ஏஞ்சி பார்த்தா ஆர்மி ட்ரக்கில் தான் இருக்கான். ஆனால் நம்ம ரவுடி தாங்க வண்டி ஓட்டுன்னு இருப்பான். நம்ம பண்ண வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி வண்டி ஓட்டுன்னு போகிறான். இதோட சீசன் 1 எபிசோட் 10 முடிச்சிட்டாங்க. ஆமா வில்லன் தான் செத்துட்டான்ல, எப்படி அவன் திரும்ப வந்தான்னு கேட்டிங்கன்னா, அவன் தான் சிம்பியாட் மாதிரி ஒரு மான்ஸ்டராக இருக்கான்ல, வெளியே போய் நம்ம ரவுடியோட உடம்புக்குள்ளே பூந்து இப்போ நம்ம ஹீரோவை கிட்னாப் பண்ணி போயிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் சீசன் 2ல் நம்ம ஹீரோவுக்கும் இவனுக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சீசன் 2 பற்றி ஒரு அப்டேட் தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, யாரும் போடல, கொஞ்சம் வெயிட் பண்ணி கேட்டுப்போங்க. என்னன்னா நான் ஸ்டார்டிங்கே என்கிட்ட சப்ஸ்கிரைபர் கேட்டது சீசன் 2 தான் போட சொல்லி, சீசன் 1 போடாமல் சீசன் 2 போட முடியாதுன்னு சீசன் 1 போட்டேன். ஆனால் சீசன் 2 பார்த்தா சீசன் 1 அளவுக்கு இல்லவே இல்லைங்க. ரொம்ப படம் முக்கியம் இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, கதையவே நிறைய ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப ஸ்லோ ஸ்பாய்லர்ஸ் மாதிரி இருக்குது. என்னென்னா ஒரு இடத்துல சர்வே ஆகிறது, உள்ளுக்குள்ளே நடக்கிற பேச்சுவார்த்தைகள் அப்படி தான் நிறைய போய்ட்டுருக்கு. ஃபஸ்ட் எபிசோடு அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு 2 எபிசோடு என்னவோ நல்லா இருக்க மாதிரி இருக்குது. மிச்சம் எல்லாமே ஃபில்லர் எபிசோட்ஸ் மாதிரி இருக்குது. நான் முதல்ல போடலாமா வேணாமான்ற மாதிரி தான் கேட்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கூடாது, முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது. அதனால சீசன் 1 போட்ட மாதிரி சீசன் 2 போட போகிறேன். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரி எனக்கு உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க. என்னோட வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. ஆமாம், வியூவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ்னு ஏன் பிரித்து சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், சப்ஸ்கிரைபே பண்ணாமல் வியூ பண்ணுறவங்க வெறும் வியூவர்ஸ் தான். அதனால் வியூவர்ஸாக இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸாக மாறிக்கங்க. தேங்க்யூ.